வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி, பாகம் 1. என்ன சார் இது எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி, இதைத்தானே நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது எனக்கு கேட்குது. அப்போது ஒரு மனிதன் ஜாதகம் பார்க்க வருகிறார்கள், ஒரு நபர் ஜாதகம் பார்க்க வருகிறார் அப்படின்னா எதற்காக வருவார் முதல் அப்படின்னா, பிரச்சனையை நான் சொல்கிறத விட உங்களுக்கே நல்லா தெரியும். முதல் பாயிண்ட் இதுதான். பிரச்சனையை நான் சொல்கிறேன், ஆனால் அந்த பிரச்சனை என்னை விட உங்களுக்கு அதிகமாக தெரியும். இருந்தாலும் நான் சொல்லும்போது ஆமாம் நமக்கு இருக்கிற விஷயத்தை இவர் கரெக்டாக சொல்கிறாரு, அப்போ இவர்கிட்ட உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர முடியுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கூட பிரச்சனையை ஆழமாக பேசுகிறோம். சரி, பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டா போதுமா அப்படின்னா, அதற்கான தீர்வை தேடி தான் நீங்கள் மக்கள் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான விஷயங்கள், தனித்தனியான கர்மாக்கள் தான் இந்த பூமியில். அப்படி இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் தனித்தனி கர்மாவில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். 12 கட்டத்தை கொடுத்த இறைவன் 9 கிரகத்தை தான் கொடுத்துருக்காரு. என்னமோ 1 3 நமக்கு கிடைக்காதுன்னு அது சொல்லிடுச்சு பிறக்கும் போதே. அப்போ அந்த 3 என்ன அப்படின்னு தேடி தேடி அலைஞ்சே பாதி வாழ்க்கை நம்மகிட்ட போயிடுது. சரி, நம்ம பிரச்சனையை மட்டும் சொன்னால் போதுமா அப்படின்னா, பிரச்சனையை மட்டும் சொல்கிறதுக்கு ஜோதிடம் தேவையே இல்லை. பிரச்சனைக்கான தீர்வை சொல்கிறதுக்கு ஜோதிட சித்தாந்தங்கள், ஜோதிடத்தில் நிறைய சூட்சமங்கள், நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிரசன்னம், ஜோதிடம் அப்படின்னு நிறைய பார்ப்பாங்க, பிரச்சனைகளுக்கான தீர்வையும் தேடிக்குவாங்க. இதுதான் ஜோதிடத்தினுடைய மிக முக்கிய அங்கம். அப்போ ஜோதிடத்தில் ஒரு மனிதன் ஜாதகம் பார்க்க வர்றாரு, பிரசன்னம் பார்க்க வர்றாரு அப்படின்னாலே அவருக்கு மெயின் கண்டென்ட் தீர்வு. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆமாங்க நீங்கள் இந்த பிரச்சனையோட எல்லாம் வாழ்ந்து தான் ஆகணும்னா நீங்கள் எதுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், நான் எதுக்கு உங்கள்கிட்ட பலன் சொல்லணும்? அதே போல் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எல்லாத்துக்கும் தீர்வு கிடையாதுங்க. அனுபவிக்க வேண்டிய கர்மான்னு ஒன்று இருக்குது உங்கள் ஜாதகத்தில். பிறக்கும்போதே ஒரு மனிதன் 3 வித கர்மாவில் தான் பிறக்கிறாரு. எந்த மாதிரி கர்மா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒருவர் கோயிலுக்கு போனாலும் போகலைனாலும் நல்லா இருக்கார். இன்னொருவர் கோயிலுக்கு போனால் மட்டும்தான் நல்லா இருக்கார். இன்னொருவர் கோயிலுக்கு போனாலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார். இப்படி 3 வித கர்மாவில் ஒரு மனிதன் ஜனனமாகிறார். இதுக்கு பேர் அதிர்த கர்மா, திருத கர்மா, அதிர்தாதிர்த கர்மா அப்படின்னு சொல்லி 3 டைப் இருக்குங்க. இந்த கர்மாவில் பேசிக்காக ஒருவர் இந்த பூமியில் ஜனனமாகி அந்த கர்மாவில் அவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். அப்போது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை தீருமா தீராதா, இல்லை அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படிங்கிறத ஜாதகத்தை வைத்தும் அல்லது பிரசன்னத்தை வைத்தும் கண்டறியும் முறையை சித்தர்களும் ஞானிகளும் மகரிஷிகளும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு முன்னாடி இருந்த எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனையும் பார்த்துட்டு அது தீருமா தீராதா அப்படிங்கிற உங்கள் விஷயத்தையும் பார்த்து அதற்கு தகுந்த பரிகாரங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு சுபிட்சமாக நிச்சயமாக வாழ முடியும். அதற்கு தான் எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி அப்படிங்கிற ஒரு தலைப்பை நான் சூஸ் பண்ணேன். இந்த தலைப்பு நிறைய பேர் மத்தியில் நல்ல பேரும் புகழோடு இருக்குது. காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லி எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க. அப்படி நீங்கள் கஷ்டத்தை சொல்லி ஜாதகம் பார்க்க வரும்பொழுது உங்களை நான் கசக்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடாது. முதல்ல நான் பேராசையை தவிர்த்து தான் உங்ககிட்ட உட்காரணும். எப்படி இன்றைக்கி கிளைண்ட் வந்துட்டார், இவ்வளோ பரிகாரம் சொல்லணும், இவ்வளோ காசு பிடுங்கணும் அங்கிற நோக்கத்தில் இருந்தேன்னா என் தலைமுறையும் என் சந்ததிகளும் முதல்ல மேலே வராதுங்க. நான் ஒரு சர்வீசபிள் மைண்டில் வர்றவங்க என்னை விட நல்லா இருக்கணும், வரவங்க என்னை விட ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் உட்காந்து தான் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் என் ஆஃபீஸில். இது முற்றிலும் உண்மை. காரணம் என்னென்னா, இந்த தொழில், இந்த ஜோதிடம் அப்படின்றது ஒருவருக்கு சொல்லக்கூடிய கர்ம வினைகளின் அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம். பிரம்மனுக்கு தெரிந்த தேவ ரகசியத்தை அடுத்தபடியாக தெரிந்து வைத்திருக்கின்ற நபர்கள் ஜோதிடர்கள். அப்போது அந்த ஜோதிடம் சொல்லுகின்ற நான் உங்களிடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மிக மிக உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்து கொண்டால்தான் என் தலைமுறையும் என் சந்ததிகளும் முதலில் காப்பாற்றப்படுவார்கள். இன்றைக்கி ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பரிகாரங்கிற பேரில் பல ஆயிரங்களை பல லட்சங்களை உங்ககிட்ட நான் வாங்கிட்டேன்னா அடுத்த லெவலுக்கு நான் நகர முடியாது. உங்ககிட்ட அந்த வாங்குகிற அந்த கர்மாவின் அந்த பயன்பாடு எனக்கு பின்னாடியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இது என்னோட தலைமுறை மட்டும் இல்லைங்க, எனக்கு வர்ற 21 தலைமுறையும் பாதிக்கும். அதனால தான் வாழும்போதே நேர்மையாக வாழ்ந்துருங்க,
கரெக்டாக வாழ்ந்துருங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நேர்மையாக கரெக்டாக வாழக்கூடிய விஷயம்னா என்ன அப்படின்னா, ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானமாக வாழ்கிறதுங்கிறத விட யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் யாரையும் கெடுக்காமல் துரோகம் செய்யாமல் இருந்தாலே போதுங்க. நிச்சயமாக நம்ம தலைமுறை சந்ததிகள் மேலே வருவாங்க, நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படிங்கிற நோக்கம் என்கிட்ட அதிகம். அதனால தான் என் கிளைண்ட் வந்தாங்கன்னா சிம்பிளாக இருக்கணும் ரெமெடி, நல்லபடியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் மக்களுக்கான ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு, ஏன் நீங்கள் என்கிட்ட வந்ததுக்கப்புறம் பரிகாரம் சொல்லாமல, ஏன் இதில் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருக்குமே பொதுப்படையான ஒரு பிரச்சனையில் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. அப்போ பொதுப்படையான பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டங்களை ஜென்ரலாக முதல்ல தவிர்த்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான சில பரிகாரங்களை நான் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு சொல்ல ரொம்ப ஆசைப்பட்றேன், கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட வாடிக்கையாளர்கள், என்னை விட நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் கண்டென்ட். அப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த பலன்களை, இந்த பரிகாரங்களை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கை மேன்மைக்கு வரணும் அப்படிங்கிறத நான் வணங்குற அன்னை வாராகியும் மகா பெரியவரையும் தியானம் பண்ணி இங்கே உட்கார்றேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா, முதல்ல ஒரு மனிதன் என்ன மாதிரியான விஷயங்களில் நிறைய பாதிக்கப்படுறார் அப்படின்னா, கடன், நோய், வழக்கு, இந்த 3 விஷயங்களில் ஒரு மனிதன் கடுமையாக பாதிக்கப்படுறார். இது எல்லாமே பூர்வ ஜென்ம கர்ம வினையின் அடிப்படையில் வருவது. அது என்ன சார் பூர்வ ஜென்மம் அப்படின்னா, உங்கள் அப்பா, அவரோட அப்பா, அவரோட அப்பா, பாட்டனார், முப்பாட்டனார், இப்படி போயிட்டே இருக்கும். இது 21 தலைமுறைகளாக தொடரும். இந்த சாப கோப பாவங்கள் தொடரும். அப்படி சாப கோப பாவங்கள் தொடரும் போது எந்த தலைமுறை கர்மாவை நான் அனுபவிக்கிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. உங்களுக்கு கடைசி பாட்டனார் பேர் யார் பேர் மைண்டில் இருக்கோ, ஞாபகத்தில், அந்த பாட்டனாரோட கர்ம வினை தான் ட்ராவல் ஆகிட்டு. ஏன்னா ஞாபகம் மட்டும்தான் கர்மா, மறதி தான் கர்ம வினையிலிருந்து விடுதலை. அதனால தான் மறதி இறைவன் வச்சான். ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கர்மா ட்ராவல் ஆகிட்டே இருக்குங்க, லோட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் அடுத்த லெவலுக்கு நகர முடியாது. எனவே இந்த பிரபஞ்சத்தில் நாம் பிறக்கின்ற பொழுது எல்லோருமே ஏதேனும் ஒரு கர்ம வினையால் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போது கடன், நோய், வழக்கு, இந்த இடத்துக்கான அதிபதி யாருன்னா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியால் தான் ஒருத்தர் கடன், நோய், வழக்கு வரும். அந்த 6ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எங்கேனும் போய் ராகு கேதுகளோடவோ இயற்கை பாவிகளோடவோ சேர்ந்து வலுப்பெற்று அமரும் போது நீங்கள் அதிகப்படியாக துன்பங்களையும் பாதிப்புகளையும் அடைகிறீங்க. அந்த 6ஆம் இடத்துலையோ அல்லது 6ஆம் அதிபதி மேலேயோ கோச்சார காலகட்டத்தில் ராகுவோ கேதுவோ அல்லது சனியோ பயிற்சியாகி அங்கே வரும்போது நீங்கள் அதீத துன்பங்களை பயங்கரமாக அனுபவிக்கிறீங்க. நிறைய பேர் சார் மன உளைச்சல் தாங்க முடியல, எதுக்கு வாழ்கிறன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க. இது நிறைய கிளைண்ட் என்கிட்ட சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதற்காக எளிய பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருவருக்கு கடன் இருக்கலாம், அல்லது நோய் இருக்கலாம், அல்லது வழக்கு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும், எவ்வளோ வேணாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டுருங்க. இதற்கு முற்றிலும் ஒரு பெரிய தீர்வு எனக்கு கிடைக்கணும் சார், நான் நல்லபடியாக இருக்கணும், ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நான் பயணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா, நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருபுவனம் அப்படின்ற இடத்துல இருக்கிற சரபேஸ்வரர். திருபுவனம் சரபேஸ்வரர். ராகு காலத்தில் 4:30 to 6 மாலை வேளையில் 11 நெய் தீபம் ஏற்றி 11 முறை வலம் சரபேஸ்வரருக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஒரு 24 நிமிடம் அந்த ஆலயத்தில் அமர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு, கம்பகேஸ்வரர் ஆலயத்தில் சரபேஸ்வரர் கோயில் இருக்குங்க. திருவிடைமருதூர் பக்கம் திருபுவனம் 1 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் அங்கே போய் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் இருக்குங்க. நீங்கள் அங்கே போய் சரபேஸ்வரரை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிங்கன்னா, கடன், நோய், வழக்கில் நீங்கள் எப்படிப்பட்ட துன்பங்களில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், இது நான் சொல்கிறது பொது பரிகாரம், உங்கள் ஜாதகத்துக்கான பரிகாரம் அல்ல. நீங்கள் பொதுப்படையாகவே ஒரு மனிதன் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கோயில்களுக்கு நீங்கள் சென்று பிரார்த்தனைகளை அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது, அவரை ஆத்மார்த்தமாக நீங்கள் சரணாகதி அடையும் போது, சரபேஸ்வரரால் அந்த பிரச்சனையை உங்களிடமிருந்து தீர்த்து கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக, நல்ல குருவாக, நல்ல கடவுளாக, நல்ல ஒரு பிரம்மாண்ட ஒரு பக்ஷி ராஜாவாக உருவாக்கி உங்கள் வாழ்க்கையின் கஷ்ட நஷ்டங்களை தீர்க்க அவர் கடமைப்பட்ட கடவுளாக அங்கே அவதரித்து அப்படியே அப்போ சும்மா ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காருங்க. அவர் அனுகிரகத்தோட நீங்கள் அங்கே போய் அவர்கிட்ட அந்த அனுகிரகத்தை வாங்கி, ஆசீர்வாதம் வாங்கி, 11 நெய் தீபம் ஏற்றி 11 முறை வலம் உங்கள் கஷ்டங்களை சொல்லி ஒரு குங்கும அர்ச்சனையோ அல்லது விபூதி அபிஷேகத்திற்கோ பணம் கட்டி பிரார்த்தனை செய்து வர, நிச்சயமாக அங்கே
சரபேஸ்வரரின் அனுகிரகத்தால் உங்களுடைய கடன் நோய் வழக்கிலிருந்து நீங்கள் முற்றிலுமாக விடுபட்டு மன நிம்மதியோடு வாழ்வதற்கு வழி கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே பொறாமை. ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு பிடிக்கல. வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் பார்த்தீங்கன்னா ஏராளம். ஒவ்வொருத்தரும் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்லும்போது கேட்க முடியலைங்க காதில். என்ன உலகம் இப்படி போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பான ஒரு சங்கடமான ஒரு சூழலை தான் நம்ம அதை கேட்க வேண்டியதாக இருக்குது. அதனால் யாரோ எப்படியோ நினச்சிட்டு போகிறாங்க. நாம் இருக்கிற வரைக்கும் நல்லது நினைப்போம். நமக்கு நன்மை நடக்குதோ இல்லையோ, நமக்கு பின்னாடி நம்ம சந்ததிகள் நிச்சயமாக பலம் பெறுவார்கள். இப்போ கூட சொல்லுவோம், உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம்பா, உங்கள் பாட்டனார் செஞ்ச புண்ணியம், நீ நல்லா இருக்க, காசு பணம் இல்லைன்னா கூட எந்த நோய் நொடியும் இல்லாமல் மன நிம்மதியோட குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக இருக்க அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு பேர் தாங்க புண்ணியம். இந்த புண்ணியத்தை நம்ம சந்ததிகளுக்கு கொடுக்கணும்னா நம்ம முடிந்த வரையில் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் ஒருவரின் மனதை நோகடிப்பது கூட கெடுதல் தான் என்று நான் சொல்வேன். அதனால் யாரையும் கெடுதல் பண்ணாமல் நல்ல சப்ஜெக்டை நல்ல விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறோம். அப்படி உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணும்போது அவர்களை நாம் கெடுதல் நினைக்காம, அவங்க அழிஞ்சு போயிடணும்னு நினைக்காம, நம்ம காப்பாற்றிக்கிறதுக்காக, நம்மளை நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அணுக வேண்டிய ஒரு அற்புதமான கடவுள் தான் சரபேஸ்வரர். அப்படிப்பட்ட சரபேஸ்வரர் ஆலயத்தில் சென்று நீங்கள் பிரார்த்தனை செய்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் போகணும், மறந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேலையில் போய் நீங்கள் சரணாகதி அடைஞ்சு பிரார்த்தனை பண்ணி ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டினீங்கன்னா சரபேஸ்வரரால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும், மாறும். முடிஞ்சால் 11 வாரத்துக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி பணம் கட்டிட்டு வாங்க, நிச்சயமாக அங்கே நடக்கும். அங்கே டெய்லி ஹோமங்கள் நடக்குது சரபேஸ்வரருக்காக. அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா சத்துருக்கள் தொல்லை குறையும், கடன் நோய் வழக்கிலிருந்து வெளியில் வரலாம். மெயினாக பில்லி சூன்யம் ஏவல் காத்து கருப்புன்னு சொல்லி மனதில் யாருக்காவது பணபயம் இருந்தால் அந்த பயத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆலயம்தான் சரபேஸ்வரர். அவரின் அருளாசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாஷி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். என்னோட கன்சல்டிங் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடலாம். உங்கள் ஜாதகத்துக்கான முழு பரிகாரங்களை தெரிந்து நல்ல வாழ்க்கை வாழ அனைவரையும் வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.